டிலிலிலி டிலிலிலி டிலிலிலி. ஷூட்டிங் கொஞ்சம் சனா வந்து ஆமா பாருங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளு. அதாவது ஷூட்டிங் வந்திருக்கோம். சனா வந்து என்னன்னா மாட்டு சாணத்தில் அள்ளிக்கிட்டு இருக்காரு. அதுதான் என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. எதுக்கு இந்த இருக்காங்க ஹீரோயின்ல இருக்காங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆனா அவங்களுக்கே தெரியாது நாங்க அவங்களையும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறோமே. ஆமா அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் செல்ஃபி எடுத்து. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பண்ணுங்க. இதுக்கு கத்திக்கிருக்காராம், லேட் ஆச்சுங்கிறாரு. ஆமா இந்தா இவங்க தான் ஹீரோயின். பேர்லாம் தெரியாது கேட்டுறாதீங்க. இந்த மியூசியம் இல்லாம முடிக்கிருக்காரு, அவர் தான் ஹீரோ. இவர் தான் இந்த டைரக்டர். சார் சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார். அமைச்சர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் கேக்குதுங்களா? ஹலோ வேற யாருங்கடா ஆர்டிஸ்ட்லாம் எங்கடா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அந்த சாமிக்கும் தெரியணும், இந்த பூமிக்கும் புரியணும். செய்வீர்களா? பேசு பாஸ். இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சு. ஆக்ஷன். நீங்க சமஸ்கிருத அதே அரிசி நானும் சொல்றேன். அப்புறம் என்ன அடி எப்படி ஓடலான்னு யோசிக்கிறியா ஜாக்? என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நீ ஓட முடியாது. பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். சமயத்துல இறந்து போனவங்க திரும்பி வருவாங்க. அதுக்கு நம்ம 2 பேருமே இல்லை. ரோலிங் ஆக்ஷன். நீங்க சமைச்சு அதே அரிசி தானே நானும் சமைச்சு சாப்பிட்றோம். அப்புறம் என்னடி சத்தியமா செட் ஆகல. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் ஸ்டிக் தலையா எங்கடா அம்மா பார்த்து கரபியோடா வீட்டுக்காரன் வாய் சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே யாருக்கு? ரோலிங். ரோலிங் ஆக்ஷன். விட்ரோ வாங்கிடா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? விட்ரோ வாங்கிடா. என்னடி சொல்ற? ரோலிங் ஆக்ஷன் சொல்றா. கொஞ்சம் நானே மறந்துட்டேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ரோலிங் ஆக்ஷன். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம். கேமரா பார்க்க கூடாது. இதெல்லாம் கதைங்க பரவாயில்ல. சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்படியே கைங்க. ஒரு மும்பேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி. ஒரு மாதிரி ஆக்ஷன். சாஞ்சிக்கிட்டு சரிதானே? வேகமா போறீங்க. அவங்க போறத பார்த்துட்டு வேகமாவே போ. கால் பண்ணி நீ போதாதே. போங்க பார்த்துட்டேனா கேமரா. அது பிரச்சனை இல்லை. கடைசியா ஒன்னு சொன்னா பார்த்துட்டேனா கேமரா. அது பிரச்சனை இல்லை. அடே வேகமா போடா. போங்க ப்ரோ. சுத்தி முத்தி பாட்டுக்கிட்டு போங்க. பாத்துக்கலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப
டிலிலிலி டிலிலிலி ஆக்ஷன். ஒரு கதாசிரியரா இயக்குனரா நான் சொல்றேன், கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே நீதான். நீ உன் லைஃப்ல நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். பட் டில் மை லைஃப் எண்ட்ஸ் என் மனசுல நீ எப்பவுமே இருப்ப. அது யாராலையும் மாற்ற முடியாது. நல்லா இரு. கயிறு நாடி வச்சதுக்கு ராசபதி மேடம் என்ன சார் சொன்னாங்க? ராசபதி மேடம் என்ன சார் சொன்னாங்க? அம்மா நீங்க தாமா பணம் வாங்கிருக்கீங்க, உங்க பணத்தை நீங்க தாமா. ஆமா சார், நீங்க தாமா சார் வாங்கினேன். முனேஸ்வரன் யாரு சார்? நீங்க ரெண்டு அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பத்த மயன் சார் அப்படின்னு சொன்னீங்கல சாரு. குலை வச்சத கேக்குதோ? சரி இப்ப பணம் என்னமாச்சு? நீங்க இப்படி பேசியிருந்தீங்கன்னா கேக்குதோ? டிலிலிலி இங்கிட்டு இருந்து வந்து அப்படி சாந்தி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்படி இருக்கு. யாரு வம்பு தும்பு காட்சி போனா? ரோலிங் ஆக்ஷன். ஆக்ஷன். டோச்சடி அவங்க போற பக்கம் அடி. கட். எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? ஊத்தி கொடு. ரோலிங் ஆக்ஷன்க்கா வரேன் நான் சொல்றேன். அம்மா நீங்க தாமா பணம் வாங்கிருக்கீங்க, உங்க பணத்தை நீங்க தாமா. ஆமா சார், நீங்க தாமா சார் வாங்கினேன். முனேஸ்வரன் யாரு சார்? கண்ணில் கனவா சாய் ஆடுதா? அத ஆடல, அதோட கீச்சைன் தான் ஆடுது. எந்த பாட்டுக்கு ஆடுது? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். அபி உள்ளுக்கு போயிருங்க அப்படியே. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்ம சம்பந்தம். ஆக்ஷன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? நீ தானே செய்யணாத. ரோலிங் ஆக்ஷன். இவ்வளவு யோசிச்சு பேசுறீங்க, என்னைக்காவது என்ன பத்தி யோசிச்சிருக்கியா? ஒரு மான் முட்டி தோர்த்தேனடி. ரோலிங் அப்படின்னு சொன்னீங்கல சாரு. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி சொல்லுங்க லேசி. இல்ல ஒரு பொண்ணு செத்து போட்டுன்னு சொல்றீங்களே, எப்படி? அவ கூட விளையாட்டா சொல்லட்டும். அந்த பொண்ணு ஜாலியா சொல்லுது, ஏதோ அதுக்கு காதலை பத்தி ஏதோ ஆயிடுச்சு. மைக் பக்கத்துல வச்சுங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. உங்க சொந்தக்காரங்க வேணுமா, உங்க புள்ள வேணுமா? உங்க புள்ள செத்து போனா பரவாயில்ல, உங்க புள்ள செத்து போனா என்ன சொல்லுவாங்க? நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ ஓகே, இந்த புள்ள செத்து போச்சு, இப்போ என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க எல்லாம்? லவ் பண்ணுச்சு, ஒழுங்கா வளர்க்கல, அது மாதிரி. அப்பயே தானே சொல்லுவாங்க இந்த புள்ள காதலுக்காக செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க புள்ளையும் போச்சு. உங்க சொந்தக்காரல உடனே உங்களை கொண்டாடிடுவானா? காதலுக்காக அந்த பிள்ளைய சாவ சொன்ன தாயே வாழ்கன்னு உங்களுக்கு செலவப்பானா? அப்ப என்ன சொல்லுவான்? இன்னும் கேவலமா தான் சொல்லுவான். ரைட்டு தானே? அவனுக்காக அந்த பிள்ளைய சாவ சொல்றீங்களா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. ஆக்ஷன். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா உசுர கூட தரையோசிக்க மாட்டேனடி, பார்க்காத பசிய சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும். சிரிக்காத நாளில்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான்.
வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது துயில சரசங்கள் பயில ஊருக்கு